அனைவருக்கும் வணக்கம். நேற்று கோயம்புத்தூரில் நடந்த பிரச்சாரத்தில் எங்களது பொதுச் செயலாளர் அவர்கள் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி, அதாவது நான் இத்தனை நாளாக பேசி அவர் பார்த்துருக்கிறேன். அவருக்கு எப்பவுமே இங்கே நிற்கிற திமுக விற்கிற வேட்பாளர் டெண்டு கொட்டாய் போடுவார். பட்டி என்ன நாமெல்லாம் மனிதர்களா ஆடு மாடா பட்டியில் அடைக்கிறதுக்கு? ஆட்டுப்பட்டி போடுறாரா? அதெல்லாம் ஆட்டுப்பட்டியில் நல்லா இரும்பு கதவு போட்டெல்லாம் அடைக்க போகிறேன், கவலைப்படாது. நீ பட்டியிலேயே தான் மக்கள் அடைக்கிற, காத்துக்கிட்டு எப்படியெல்லாம் மக்களை வஞ்சிக்காதே, ஏழைகளை வஞ்சிக்காதே, வறுமையை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி தயவு செய்து தவறான வழியை பின்பற்றினா அது பின்பு உங்களுக்கு பின்விளைவை ஏற்படுத்தும் என்பதை இந்த வேட்பாளருக்கு, நம்ம ஏற்று நிற்கின்ற வேட்பாளருக்கு எச்சரிக்கின்றேன். இந்த டெண்டு போடுறது, இந்த ஆளை கொண்டாந்து அடைக்கிறது, இதையெல்லாம் விற்று நியாயமான முறையில் ஜனநாயக முறைக்குள்ள மக்களை சந்தி. அதே மாதிரி அதிகாரிகள் அதே மாதிரி தான் இந்த டெண்டு கொண்டாய் போடுறதெல்லாம் இந்த மாட்டை அடைக்கிற மாதிரி அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எந்தெந்த பகுதியில் எந்தெந்த அதிகாரி தக்க நடவடிக்கை எடுக்கலோ அதையெல்லாம் பட்டியல் போட்டு எங்க ஆளு கொடுப்பாங்க, எதிர்காலத்தில் பாதிக்கும். அதையும் நான் சொல்லிட்டேன். அப்புறம் சுயாட்சி வேட்பாளர் 18 பேரை போட்டு வச்சிருக்காராம். எவ்வளவு தந்திரம்! நான் தான் ஏற்கனவே சொன்னேன், நல்லதுக்கெல்லாம் மூளை பயன்படுத்த மாட்டாங்க. ஆண்டவன் கொடுத்த மூளை நல்லதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க, கெட்டதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. 18 பேர் போட்டிருக்காங்களாம். 18 பேர் பினாமியா சுயேட்சையா போட்டு அங்கங்க ஒரு கொட்டாய் போட்டு அமர வைக்கிறதா. இதுக்கெல்லாம் மக்கள் ஏமாந்துருவாங்களா? ஏய், கொங்கு பகுதியிலே தலைநகரம் கோவை. இன்றைக்கு இந்த பகுதியுடைய வளர்ச்சி இன்னைக்கு கொங்கு மண்டலம் பூரா பரவி இருக்குது. இங்க இருக்கிற தொழில் கொங்கு மண்டலம் பூரா பரவி இருக்குது. ஆனா இந்த அளவுக்கு அக்ரஸிவா பேசி அவரை நான் பார்க்கல. நேற்று அப்படி பேசியிருந்தார் கோயம்புத்தூர் மீட்டிங்ல. என்ன சொல்லியிருந்தாருன்னா, கோவை தெற்குல நிக்கிறது வந்துட்டு ஒரு பெரிய வைரஸ் பாஞ்சிருக்குது. இது கொரோனா வைரஸை விட இது ஒரு பெரிய வைரஸு. பட்டி போடுறாராமா, அதெல்லாம் நடக்காது. அந்த பட்டியை இரும்பு பொட்டி போட்டு அடக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கரூரில் இருக்கிற ஒரு அதிமுககாரன் மேலேயும் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டுட்ருக்கீங்க. அதை எங்களது ஆட்சிக்கு வந்தால், நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா அது எப்படி எந்தெந்த போலீஸ்காரன் நீங்கள் கேஸ் போட்டிங்களோ அவங்க மேலெல்லாம் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி கோயம்புத்தூர்லேயும் சொல்லியிருக்காரு, நீங்கள் ஒழுங்காக வேலை மட்டும் செய்யலைன்னா அவர்களுக்கு அனைவருக்கும் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் போலீஸுக்கும் வச்சு ஒரு காட்டி விட்டுருக்காரு. அப்புறம் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் 13 சுயேட்சை வேட்பாளரை போட்டிருக்கிறாரு. 13 சுயேட்சை வேட்பாளர் எல்லாம் கரூர்லேருந்து வந்திருக்காங்க. அத்தனை பேரும் அஃபிடவிட்டி எடுத்து பார்த்தா எந்த ஊருன்னு பார்த்தா எல்லாமே கரூர், எல்லாமே செந்தில் பாலாஜியோட சொந்தக்காரன். அப்புறம் ஒன்று, கேடிஎம்முக்கு இந்த கோயம்புத்தூரில் தான் சீல் வைக்கிறாங்க, தங்கத்துக்கு சீல் வைக்கிறாங்க. அவர் வந்தார் அப்படின்னா இங்கே உங்களுக்கு எல்லாத்துக்கும் சீல் வச்சுருவார். ஏன்னா அவர் கரூரை எல்லாம் சுரண்டி முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமாக பேசினார். தக்க பதிலடி தான் செந்தில் பாலாஜி. அதுவும் ஒன்று சொல்லியிருந்தாரு, நீங்கள் என்ன பேசுனீங்க, செந்தில் பாலாஜி என்ன பேசினார் முன்னாடி, அப்புறம் அவர் திமுகவில் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன பேசினார், ஸ்டாலின் என்ன பேசினார், திமுகவில் சேர்ந்ததுக்கப்புறம் செந்தில் பாலாஜி திமுகவில் சேர்ந்ததுக்கப்புறம் அவர் என்ன பேசினாருன்னதையும் எல்லாமே சொன்னார். இந்த 10 ரூபா பாலாஜிக்கு இது தேவையா? அப்புறம் நம்ம அந்நியாருக்கு நீங்கள் 10 சீட்டு கொடுத்து ரொம்ப கேவலப்படுத்திட்டீங்க ஸ்டாலின். அவங்களுக்கு ஒரு 30 சீட்டுனாச்சும் கொடுத்துருக்கணும். ஒன்றும் இல்லாத காங்கிரஸுக்கெல்லாம் 27 சீட்டு. அந்நியார் உங்களுக்காக எவ்வளோ வேலை பார்க்குறாங்க. அதாவது திமுக முடிச்சு விடணுன்னு அடுத்த ஆள்லாம் பிளான் பண்ண வேணாம். அது அந்நியார் போதும், அந்நியார் ஒரு ஆள் போதும் உங்களை முடிச்சு விட. அந்நியாருக்கு நீங்கள் ஒரு 30 சீட்டு தந்துருக்க வேணாம், ஒரு 4 MP தர வேணாம். பாவம் சார், 10 தொகுதி ஒரே ஒரு ராஜ்யசபாவை கொடுத்து கெடுத்து வச்சுருக்கீங்களே, போங்க சார். அந்நியார் அதாவது எதிரணியில் இருக்கும்போது என்ன பேசுனாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன். என்னைக்கு ஒரு பெண் தனியாக நடுராத்திரியிலும் போறாளோ அன்னைக்கு தான் ஒரு உண்மையான சுதந்திரம்னு சொன்னவர் நமது தந்தை காந்தியடிகள். இன்னைக்கு அது போல
தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்றும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. அது யோகியம் வரான் சொம்பு எடுத்து உள்ளவை. இந்த திமுகவுக்கு ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு. அந்த கட்சியில் சேர்றவங்களுக்கு, அந்த கட்சியில் சேர்ந்தவங்களுக்கு, எதிர்கட்சியிலேருந்து வந்த அமைச்சர்கள் எல்லாமே எதிர்கட்சியில் இருக்கும்போது இல்லை வேற அணிகளில் இருக்கும்போது தான் அவங்க ஊழல்வாதி. திமுக கூட்டணியில் வந்துட்டாங்கன்னா அவங்க பெரிய வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. அந்த வாஷிங் மிஷினில் போட்டு ஒரு கிளறி மிஷின் ஆன் பண்ணி ஒரு 45 நிமிஷம் ஓட விட்டுட்டா அந்த எதிரணியில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லவங்களாயிருவாங்க, தூயவர்கள் ஆயிடுவாங்க. நேற்று பேசின அந்நியார் பேசினது தான் செம வைரல். பாலியல் வன்கொடுமை தான் நடக்குது. அந்த வீடியோவை பார்த்துருங்க. அதாவது அந்நியார் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அண்ணன் ஆட்சியில் ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான், பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம். இதை நான் எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லி நானே பார்த்துக்கிறேன். மேடம், மெயின் குற்றச்சாட்டே அதுதான். அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ கொலை, கற்பழிப்பு எல்லாமே தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. நான் அந்நியாரை எடுத்து பேசவே வேணாம்னு நினச்சேன். அந்நியார் சூப்பர் அந்நியார். அதாவது ஒரு நம்ம கூட்டணியில் இருந்துக்கிட்டே அவரை உட்கார வச்சுக்கிட்டு பேசுகிற தில்லுலாம் இருக்குல்ல, உங்கள் தில்லு யாருக்கும் வராது. அப்புறம் நேற்று ஒரு காமெடி. நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் கருப்பு கொடி ஏற்றினார். மத்திய அரசை எதிர்த்து நீங்கள் கருப்பு கொடி ஏற்றுறீங்க, சரி. அதுக்கப்புறம் மத்திய அரசு இடி இல்லை வேற ஏதாவது ஒரு ரைடு வருது, இல்லை உங்கள் மேலே அரெஸ்ட் வந்து ஏதாவது ஒன்று அப்படி சொல்லிட்டா போதும், லகுட பாண்டிகளா போருக்கு தயாரா என்னமோ எதுக்குற மாதிரியே எதுக்கிறது. மத்திய அரசை பார்த்தோன்னா நாங்கள் எதுக்க தான் போகிறோம், மத்திய அரசுக்கு நாங்கள் தான் வந்துட்டு வலுவான எதிர்கட்சி அப்படின்னு வேற சொல்லிக்கிறீங்க. மன்னா போர், ஆமாம் போர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறீங்க. அவங்க கொஞ்சம் ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் மட்டும் ஏதாவது போடுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா, அந்த வெள்ளைக்கொடை, இந்த பிக்சரை பாருங்க. இந்த வெள்ளைக்கொடையை பார்க்கும்போது மட்டும் எனக்கு இந்த வெள்ளைக்கொடையை பாருங்க, போயிட்டு என்னமோ சண்டை போடுற மாதிரியே போயிட்டு, ஐயா நாங்கள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம், கொஞ்சம் பார்த்து இந்த வாட்டி பண்ணி விடுங்க. எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு? உங்களால் எதுக்க திராணி இல்லைன்னா எதுக்காதீங்க. எதுக்குற மாதிரி எதுக்கு ஆக்டிங் பண்ணுறீங்க? இதுக்கு பேர் வெறும் ஆக்டிங். உண்மையாலுமே நீங்கள் மத்திய அரசை நீங்கள் எதுக்கல, தில்லு இருந்தால் எடுத்து தான் பாருங்களேன். அப்புறம் இந்த 8000 ரூபா கூப்பனு, அதாவது தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு, நாங்கள் ஜெயிச்சிட்டோம், இந்த ஒரு 8000 ரூபா கூப்பனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்டு தடை போட்டுருச்சு இப்போ. ஆனால் இதுக்கு முன்னாடி இவங்க எப்படி போய் ஓட்டு கேட்குறாங்கன்னா, இந்த கூப்பனை வச்சு நீங்கள் எங்கே வேணால் ஜாமான் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு வயசான பாட்டி வேற பாவம், அந்த 8000 ரூபா கூப்பனை கொண்டு போயிட்டு கடைக்கு அன்னைக்கு வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு சாப்பாடு. அந்த பாட்டி பாவம் அந்த கூப்பனை எடுத்துக்கிட்டு நேராக போயிட்டு கடையில் கொடுத்து ஜாமான் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுவும் ஒரு 20-30 பெண்களுக்கு மேலே போயிட்டு கடையில் போயிட்டு ஜாமான் வாங்கியிருக்காங்க. அவங்க பேட்டி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி 8000 ரூபா எங்ககிட்ட ஓட்டு கேட்கும்போது இந்த கூப்பனை போய் கடையில் போய் கொடுத்து நீங்கள் என்ன ஜாமான் வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு. அவங்களும் அன்றைக்கி வேலையெல்லாம் விட்டுவிட்டு அரை நேரம் லீவை போட்டுட்டு போய் வாங்குறாங்க. கேட்குறாங்க, கடைக்காரங்க திட்டி அனுப்பிச்சி விட்ருக்காங்க, அம்மா இது வெறும் பேப்பர் தாம்மா, இது ஒன்றுக்கு ஆகாதுமான்னு. அந்த 8000 ரூபா கூப்பனை நீங்கள் எந்த மாதிரி கொண்டு போய் ரீச் பண்ணுறீங்க? அதனால் ஒரு உயிரே போயிடுச்சு மணச்சநல்லூரில். நான் இந்த கதிரவனை பற்றி என்னமோ அந்த கதிரவனை பற்றி நான் ஒருத்தன் தான் வந்துட்டு ரொம்ப குற்றச்சாட்டு பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவில் எல்லாமே கதிரவனை பற்றி தான் பேசுகிறேன்னு வேற சொல்கிறாங்க. அவர் மணச்சநல்லூர் உப்பட்டி தொகுதியில் மணச்சநல்லூரில் ஒரு இளம் பெண்ணு, ஒரு 3 வயசு குழந்தையோட தாயார், அந்த பொண்ணை பரிசு பொருட்கள் கொடுக்க போகுது. ஏற்கனவே அந்த ஒரு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அந்த சில்வர் பாத்திரம்லாம் பிடிச்சாங்கல்ல, அந்த பரிசு பொருளை கொடுக்க போகும்போது பிடிச்சாங்கங்கிறாங்க. அப்புறம் எப்படி மணச்சநல்லூரில் ஃபுல்லாக கொடுத்தாங்க, மணச்சநல்லூர், வால்மால்பாளையம், அந்த திருப்பஞ்சலி அந்த சைடெலாம் எப்படி கொடுத்தாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. அந்த ஜாமானை கொடுக்க போகும்போது எனக்கு 8000 ரூபா கூப்பன் எங்கன்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க. கேட்குறப்ப இந்த ராஜேந்திரனும் ரவிக்குமாரும், கிளைச்செயலாளர் ராஜேந்திரன் அப்புறம் ரவிக்குமார், இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, திட்டி விட்டு போயிடுறாங்க.
இந்த பொண்ணு எங்கேயோ வெளியில் போயிட்டு வரும்போது, அந்த வழியாக வரும்போது ராஜேந்திரனோட ஒய்ஃபும் அந்த ரவிக்குமாரோட ஒய்ஃபும் புஷ்பா ராஜேஸ்வரி அந்த பொண்ணை முடிய பிடிச்சி அடித்து தகாத வார்த்தையால் பேசி, நீ எனக்கு அது எனக்கு வாய் சொல்லவே எனக்கு கூசுது, 8000 ரூபா கூப்பன் தருவேன்னு சொல்லி அந்த பொண்ணை அவமானப்படுத்துறதுனால அந்த பொண்ணு அவமானம் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க. கதிரவன் அவர்களே, இந்த வாட்டி உங்கள் தோல்வி உறுதி. அதான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போகணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த மாதிரி கீழ்த்தனமாக பண்ணக்கூடாது. அது இல்லாமல் உங்கள் மனசில் ஒரு நிர்வாகி ஒரு ஆள், நான் வந்துட்டு எங்கள் திமுக ஓட்டு போடலன்னா நான் வெட்டுவேன்னு சொல்லி பேசிட்டு போகிறாங்க. இதெல்லாம் எந்த மாதிரி அரசியல்? மக்களே, விழித்துக் கொள்ளுங்கள், தீர்ப்பு உங்கள் கையில்.